கூட்டணி இல்லாமல் இப்போதைக்கு வெற்றி அடைகின்ற அளவுக்கு தனியாக வெற்றி அடைந்து விடுவேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் இருக்கிற எந்த கட்சியும் இல்லை. திமுக எந்த கட்சியும் இல்ல. நீங்க சொல்லி வேணா நிறுத்தி சொல்லுங்க. திமுக சொல்றாங்கல்ல. எங்க சொல்றாங்க தனியா நிக்க சொல்லுங்க. தனியா நிக்கிறதுக்கு இல்ல. நான் என்னங்க கேட்கிறேன், தமிழ்ல தானே சொல்றேன். நான் என்ன சொன்னேன், தனியாக நின்று வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகின்ற எந்த கட்சியும் இல்லை. இல்லைதான், கூட்டணி தான். அப்படி கூட்டணி வருகிற போது கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைமை நிர்பந்தம் உருவாகுமானால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனமான அரசியல்வாதியுடைய முடிவாக இருக்க முடியும். திமுகவில் புத்திசாலிகள் அதிகம் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க அப்படி நம்பலையா? இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க புத்திசாலிகள் தானே. புத்திசாலிகள் தான். அப்பாவது முடிவுக்கு வருவாங்க. இல்ல, உங்களுக்கு எதுக்கு புத்திசாலிகள் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க. நான் என்னங்க சொன்னேன்? தரமாட்டாங்க. பங்கு தரலன்னா அவங்க ஆட்சிக்கு எப்படி வர முடியும்? அப்ப பங்கு கொடுத்தாதான் நீங்க ஆதரிப்பீங்களா? அந்த நிலைமை உருவாகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தம் வேண்டாம். நான் என்ன பண்ண எப்படி உருவாகுதுன்னு எல்லா கட்சியுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசுங்க. அவங்க 125 வந்துட்டாங்க. உங்க ஆதரவு அதை தாங்க நான் சொல்றேன். சிறுத்தைகள் அந்த கட்சியில் கூட்டணி இருக்கு, கம்யூனிஸ்டுகள் கூட்டணி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் பேசுறாங்களா இல்லையா? சீட்டு கொடுப்பா. காங்கிரஸ் மட்டும் என்ன எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தா போதும் தமிழ்நாடு முழுக்க ஆதரிக்கணும்னு சொல்லுமா?